நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட பேசுறதுக்காக குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குரு பயிற்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சார் அது அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க சார். ஆக்சுவலா குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி பலன். காரணம் என்னன்னா குரு ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துப்பாரு முதல்ல. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இயற்கை சுப கிரகம் முதல்ல. அதனால இந்த குரு பெயர்ச்சி நடந்தாவே பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். அதுல முக்கியமா குரு பயிற்சி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல தனக்காரகன் குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் பல்வேறு விதமான ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல்ல பினான்சியல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவார் முதல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு சுப கிரகம் சொன்னா சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார். அப்ப சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும் போது என்ன, கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம யாருக்காவது பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு, அதுல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு, குழந்தை பேர், பல்வேறு விதமான வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கான ஒரு வருஷமா இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கும். இல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ், அதுதான் ரொம்ப விசேஷம். ஆமா, என்னன்னா குருவுடைய பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 பார்வைகள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கும். ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அததான் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். ஓகே சார், கன்னிராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சார் இருக்கு? கன்னி ராசி அன்புன்னு சொன்னாவே ஒரு யூனிக்னஸ் இருக்கும், தனி திறமை இருக்கும். அது பேசுறதுல, நடக்கிறதுல, எழுதுறதுல, பாக்குறதுல, செய்யறதுல ஒரு தனித்தன்மை ஒரு இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கன்னி ராசி என்பதுல அனைவரும் விரும்புவாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க கிட்ட பேசணும், பழகணும்ன்ற எண்ணம் வர்றது காரணம் என்ன, நம்ம போய் பேசுவோம். காரணம் அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க தனித்தன்மையோட இருப்பாங்க. அப்ப ஒரு சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. அது தவிர என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு கன்னி ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. காரணம் கேட்டீங்கன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அது ஒரு பெரிய விசேஷம். நிறைய கன்னி ராசி என்பவர்களுக்கு அப்பாடா நம்ம எப்பதான் இந்த பிரச்சனைல இருந்து வெளில வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனையோட இருக்காங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஓகே சார், வளர்ச்சினா எந்த மாதிரி சார் இருக்கும்? தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் எந்த மாதிரி இருக்கும்? தொழில் சார்ந்த வளர்ச்சிகள்ல வந்து நிறைய புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய வருஷமா இருக்கும். இவங்க என்னன்னா வாய்ப்புகளுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா போதும். இவங்களுக்கு 1% வாய்ப்பு கிடைச்சா அந்த 1% 100% மாத்தக்கூடிய திறமை படைத்தவர்கள் கன்னிராசி என்பது. அது கிடைக்காம ஏங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கவலைப்படக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் தொழில மிகப்பெரிய லாபம், வாய்ப்புகளை சந்தித்து கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஓகே சார், சில பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கு வேலை பிடிக்கல, நான் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு எப்படி சார்? கண்டிப்பா இந்த வருஷம் கன்னிராசி என்பதுல நிறைய என்டர்பிரனரை பார்க்கலாம் நீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பது திறமை இருந்தும் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட வேலை பாக்குறாங்க. நம்ம ஏன் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கணும், இதனால நம்மளுக்கு வளர்ச்சி இல்ல, நிறைய அவமானம் நிறைய பட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப நசுக்கள், நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம தொழில் பண்ணா என்னன்னு சொல்லி தொழில் செய்யக்கூடிய ஆரம்ப வருஷமா இந்த வருஷம் இருக்கும். கண்டிப்பா சார். வீடு வாகன வாய்ப்புகள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு? லாபஸ்தானத்துல குருன்னு சொல்லிட்டேன். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இவங்க இந்த வருஷம் பணம் சம்பாதித்து வீடு வண்டி வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது கன்னி ராசிக்கு 4ஆம் அதிபதியே 11ல உச்சம் பெறார். அப்ப இந்த வருஷம் கன்னி ராசி என்பவர்கள் மட்டும்தான் அதிகமான வீடுன்னு சொல்லும் போது என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வண்டி வாகன யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னு கேட்டா கன்னிராசி தான். ஓகே சார், அப்ப இவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் இல்லையா? கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களே இல்லையா? நெகட்டிவ்ஸ்னு என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அப்ப என்ன எந்த மாதிரி பெருசா நெகட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இருக்கக்கூடிய வருஷம். இவங்க என்ன பண்ணணும்னா அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கணும். நிறைய கன்னிராசி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது பெருசா போய் மாட்டிக்குவோம்னு ஒரு பயம் வரும். புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நம்ம போய் இதுல ஏதாவது செஞ்சா நம்ம எங்கேயாவது லாக் ஆயிடுவோம் அப்படின்னு திருப்பி ரிவர்ஸ் ஆகாம அவங்க அதுல ஃபாலோ பண்ணி கண்டிப்பா போனாங்கன்னா வெற்றி உண்டு. கண்டிப்பா சார். காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு?
கன்னி ராசின்னு சொன்னாவே இவங்களை தேடி தேடி எல்லாரும் காதல் பண்ணுவாங்க. இதுலயே அவங்களை தேடிதான். ஆமா, கண்டிப்பா. கன்னி ராசியோட பெரிய ஒரு அதிர்ஷ்டமே அதுதான். அந்த மாதிரி காதல் தேடி வரக்கூடிய ஆண்டு, காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இந்த வருஷம் இருக்கும். ஓகே சார், இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் சார் குரு பெயர்ச்சி? இவங்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்துல கூடிய காமாட்சி அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷம் இவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். ஓகே சார், இவங்களுக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? 95% பாசிட்டிவ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதனாலதான் 7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நன்மை கிடைக்குமானா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்னு சொல்றீங்க. கண்டிப்பா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பேக், அதான் ரொம்ப விசேஷம். ஒரு வருஷத்துக்கு கம்பேக்னா பெரிய லாசஸ் இருக்காது. கண்டிப்பா. ஆனா 7 இயர்ஸ்ல இவங்க பட்ட துன்பங்கள், அவமானங்கள், கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக்கான இயரா இந்த வருஷம் இருக்கும். அப்ப கன்னிராசி நேயர்கள் பெரிய கம்பேக் தர போறாங்க. கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா சார், நன்றி சார். வணக்கம்மா.